திரு நித்யானந்தம், அதிமுகவுக்கு அதிருப்தி இருக்கும் இப்படி பேசினா அப்படின்றத முதல் முறை கூட்டணி ஆட்சின்னு பேசும்போதே அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. இல்ல, மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள், திமுக அதிமுக இதை ஏத்துக்காது அப்படின்றத பதிலா சொல்லிட்டாங்க. 3 முறை 4 முறை வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு உறுதிபட தெரிவிக்கிறாரு செய்தித்தாள் பேட்டியில, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. இப்ப என்ன நோக்கம்? தெரிஞ்சேதான் பேசுறாங்க பாஜக தரப்புல இருந்து அப்படின்னா என்ன நோக்கம்? அதுக்கு நேர்படல் பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தலுக்கு இன்னும் ஏறத்தாழ 8 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக கூட்டணி கட்சிகளிலே குழப்பம் இருக்கிறதோ இல்லையோ, ஊடகங்கள் மத்தியிலும் கருத்தாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய குழப்பம், குறிப்பாக பாஜகவை எதிர்க்கின்றவர்கள் கொடுக்கின்ற குழப்பம் இருக்கிறது. மக்கள் குழம்பிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இம்முறை மக்கள் மிக தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் பாரதிய ஜனதா கட்சியில், குறிப்பாக அண்ணாமலை வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியை உயர்வாகத்தான் சொல்லுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக இணைந்தால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்ற கருத்தில் தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டணி தொடர்பான விமர்சனங்கள் இல்ல அது இல்லை, நான் வரேன். இந்த சூழ்நிலையில் அமித்ஷா அவர்கள் வரும்பொழுதெல்லாம் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் தனியாக நின்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இல்லை. பலமான கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்திருக்கிறது. அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டும். ஒன்றை கூட நாம் விட்டுவிடக்கூடாது. இதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு புரிய வைக்க வேண்டும். மட்டுமல்லாமல் மக்களும் இதை ஜீரணித்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்தால் மட்டுமே தான் இந்த கூட்டணி வெல்லும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால், மக்களுக்கு இப்படி திரும்ப திரும்ப இப்படி பேசுவதன் காரணமாக இது ஒவ்வாமை கூட்டணி அல்ல, இது சேர்ந்து போகின்ற கூட்டம். ஜெல் ஆகல நாங்கள் ஜெல்லுக்கு மேல ஆயிடுச்சு. அதனால இது சொல்ல 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 ஜெல் தன்னால் ஆயிடுச்சு. நீங்க மன ரீதியா தயார்படுத்துறீங்க. அது அமித்ஷாவுடைய வேலை. அது அவர் மிக தெளிவாக திட்டமிட்டு 1 வருஷம் கழிச்சு அப்புறம்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லாம் வராம இப்பயே தயார்படுத்தினா சரியா இருக்கும்ன்றதுனால அதிர்ச்சி வராது. இது சாத்தியமில்லை என்று அவர்கள் துவண்டு போவார்கள். ஏனென்றால் விரும்புகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது, ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஒரு ஜெயலலிதா அம்மையாரோ ஒரு எம்ஜிஆரோ இன்றைக்கு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இவர்களை வெல்லக்கூடிய ஒரு சக்தி வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டும் வேறு சில கட்சிகள் இல்லை, நம்ம 2 பேரும் சேருவோம், எலெக்ஷனை சந்திப்போம், ஜெயிப்போம், ஆட்சி பொறுப்புக்கு வருவோம், திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசி முதல்ல ஆட்சி பொறுப்புக்கு வருவதை நோக்கி கூட்டணியை நகர்த்துறது தானே சரியான முடிவா இருக்கும். இல்லைன்னா இந்த விமர்சனம் ஆட்சிக்கு பிறகு வரும். இதை முன்கூட்டியே நாம் தெளிவாக இருக்கிறோம், வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னு சொன்னா, நம்ம கோபாலபுரத்துலேருந்து வந்தால் தான் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியினுடைய முதல்வராக வர முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். அமித்ஷாவிடம் கேட்கிறார்கள், நீங்கள் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் யார்? மிக தெளிவாக அமித்ஷா சொல்லுகிறார், பாஜக கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று சொல்றார். ஏன் இபிஎஸ் சொல்ல வரல? அவருக்கு ஏன் சொல்லிதான் அவனும் கட்டாயப்படுத்துறீங்க? அவர் தலைமையிலான கூட்டணின்னு கூட்டணிக்கு தலைமை என்று நாம் அறிவித்தாகிவிட்டது. அவருடைய தலைமையில தான் இந்த கூட்டணி இருக்கிறது. எஸ்பி வேலுமணியா இருப்பாரோ? இல்ல செங்கோட்டையனா இருப்பாரோ? இல்ல மன அதிருப்தியில தனியா இருக்கிற ஓபிஎஸ் இருப்பாரோன்னு ஒரு பதட்டம் வராதா? இபிஎஸ் ஜனநாயக அமைப்புல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக சேர்ந்து சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்தான் முதலமைச்சராக இருப்பார்கள். இதுதான் முறையானது. அதையும் பாஜக தான் தீர்மானிக்க போகுது. பாஜக ஏன் தீர்மானிக்கணும்? அதிக எண்ணிக்கையில் அதிமுக வந்து அவங்க தீர்மானிக்க போறாங்க ஃப்ளோர் லீடர் யாருன்ட்டு. அதனால அந்த சுதந்திரம் அவர்களுக்குரியது. இல்ல சார், அவங்க தான் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான பலத்தோட இல்ல, பாஜகவோட ஆதரவோடு தான் அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் தானே இப்ப நீங்க சொன்னீங்க. ஆமா. அப்ப அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் முடிவு பண்ணி ஒருத்தரை முதல்வராக நிறுத்துறாங்கன்னா நீங்க ஏத்துக்க தான் போறது இல்லையே? இல்லைங்க, பாரதிய நீங்க ஆதரவு கொடுத்தாதானே அங்க முதல்வர் வர முடியும். ஜனதா கட்சிக்கு அதிகமான எண்ணிக்கையிலே இருந்தார்கள், ஆனால் பெரும்பான்மை இல்லை இந்த முறையில்
பாராளுமன்றத்தில். சரி. மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். மோடி பிரதமராக இருக்கிறார். அதுபோலத்தான் அதிக எண்ணிக்கையில உறுதியாக இந்த கூட்டணி வெற்றி பெறுமானால் அதிமுக அதிக எண்ணிக்கையில தேர்ந்தெடுக்கப்படத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதிக எண்ணிக்கையில் அவர்கள் போட்டியிடுவார்கள். அப்பொழுது அதிமுகவினுடைய தலைவர் யார் என்று அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலையிடக்கூடாது, நாகரிகம் அல்லது. எனவே அவர்கள் முடிவு செய்து யார் முதலமைச்சர் என்று சொல்வார்கள். இது ஜனநாயக அமைப்பு. நான் உங்களுக்கு இது என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு நீங்க சிரிக்கிறத பார்த்தா தெரியுது. தமிழ்நாட்டில் ஜனநாயக அமைப்புன்னு சொன்னதுனால இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ராஜஸ்தான்லயும் அப்படிதான், யாரு முதலமைச்சர் நம்ம சொல்லல. அதே மாதிரி டெல்லியிலும் அப்படித்தான், யாரு முதலமைச்சர் நம்ம சொல்லல. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்லயும் அப்படித்தான், யார் எனக்கு ரொம்ப நாள் அந்த குழப்பம் ஒடிசா அப்படிதான், யார் முதலமைச்சர்னு சொல்லல. மகாராஷ்டிரா அப்படித்தான், கூட்டணி. ஏகநாத் சிண்டே முதல்வராக இருந்தார், யார் முதலமைச்சர்? இல்ல, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அதுல என்னன்னா இப்ப ரொம்ப நாள் குழப்பம் இருந்தது. இந்த என்டிஏன்னு சொல்றதுடைய நோக்கம் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணின்னு. இங்க தமிழ்நாட்டுல பாஜக தலைமையிலான கூட்டணி தான். நீங்க முதல்வர் வேட்பாளர் சொல்லாம எலெக்ஷனை சந்திக்க வந்து இப்பொழுது எடப்பாடி தலைமை என்று அறிவித்தாகிவிட்டது. சரி, ஆனா அவர் முதல்வர் வேட்பாளர் இல்ல. அது நாம எப்படி சொல்ல முடியும்? அதிக எண்ணிக்கையில் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் முடிச்சிடுறேன் இந்த விஷயத்தை ஒரே ஒரு வரியில முடிக்க. நம்முடைய உமர் அப்துல்லா கட்சி, அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவோட கட்சி, அதுக்கப்புறம் லாலு பிரசாத்தோட கட்சி, இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மகன் தான் வருவாங்க. சோனியா காங்கிரஸ் அவங்க தான் வருவாங்க. இது உறுதியாக சொல்லிட முடியும். இது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது வெங்காயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக்கும் பாஜகவும் ஒரு ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும், ஜனநாயகம் உறுதி செய்யப்பட வேண்டும், ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற காரணத்தினால சரியான ஒரு அரசியல் மாற்றம் தேவை. அதாவது அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வேட்பாளர் வர்ற மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை பாஜக அனுமதிக்கும். அதிமுக முதலமைச்சர் அவர் சொல்லிட்டாரு, அந்த வரைக்கும் ஜனநாயகத்தை அனுமதிக்கும். அந்த முதலமைச்சர் யாருன்றதை நீங்க முடிவு பண்ணி, முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரி, அப்புறம் உங்களுக்கு என்ன அதுல சந்தேகம்? அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் சந்தேகத்துக்கு அமித்ஷாவை நீங்க பலியாக்க கூடாது. பதில்ல இருந்து தானே கேள்வி. பதில் அவர் சொல்லல, நேரடியா சொல்லி இருக்கலாம். எடப்பாடி இல்லைன்னு சொன்னதா? சரி.